உங்களுடைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஜானகி அணி, ஜெயலலிதா அணின்னு இருந்தது. இப்ப இபிஎஸ், ஓபிஎஸ் இந்த பிளவை எப்படி பார்க்கல? அந்த சம்பவத்தோடு இதை அந்த காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அந்த காலகட்டம் சூழ்நிலை, எதிர்கட்சியில் இருந்த மாபெரும் ஆளுமையா இருந்த கலைஞர், அந்த காலம் வேற, இந்த காலம் வேற, ரெண்டையும் ஒப்பிட முடியாது. அந்த பிளவையுமே தேர்தல் தான் ஒரு முடிவு கொண்டு வந்தது. எவ்வளோ பேர் இந்த பக்கம் இருந்தாங்க, எவ்வளோ அந்த பக்கம் இருந்தாங்கிறது கூட முக்கியம் இல்லை. அப்படி பார்த்தா ஜானகி அம்மா அணியில் தான் நிறைய பேர் இருந்தாங்க. முன்னாள் அமைச்சர்கள், ஏறக்குறைய 100 எம்எல்ஏக்கள். நாங்கள் ஜெயலலிதா பின்னாடி 33 எம்எல்ஏக்கள் இப்படி தான் இருந்தோம். 3-4 மந்திரி தான் இருந்தோம், முன்னாள் மந்திரிகள். அப்படி இருந்தாலும் மக்கள் வாக்களிக்கிற போது அந்த ஜானகி அம்மாவே வெற்றி பெற முடியல. ஒரு 10% வாக்கு தான் வாங்கினாங்க. ஜெயலலிதா அணி 21% வாக்கு வாங்கிச்சு. நாங்கள் 26 பேர் ஜெயித்தோம். ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவர், நான் எதிர்கட்சி துணைத் தலைவர். இப்படி அதனால் தேர்தல் தான் அதுக்கு முற்றுப்புள்ளி முடிவு கொண்டு வந்தது. அப்புறம் ஜானகி அம்மா விலகிக்கிட்டு கட்சியை சேர்த்துட்டாங்க. பிளவுபட்டிருந்த சின்னமும் ஒன்றா வந்துச்சு. அப்புறம் கட்சி பலமாச்சு, இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றது. அவன் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல், நான் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கூட்டணி, ராஜீவ்காந்தி படுகொலை, அந்த அனுதாபலை, 91 ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ இப்படி அந்த சம்பவங்கள் வேறு. ஆனால் ஒன்னோட ஒன்றும் ஒரு தலைவரோட இன்னொரு தலைவரை ஒப்பிட முடியாது.